ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நானும் நல்லா இருக்கேன். அண்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரைடே ரொட்டீன் நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை கிளிக் பண்ணிட்டு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காலையில் எழுந்துச்சி டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம். பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். இன்றைக்கி இப்போ வந்து நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். வீடு மட்டும் கொஞ்சம் தொடச்சி முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் வந்து உப்பு அண்ட் மஞ்சள் பொடியெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்க்குறது தெரியும். அப்படியே போட்டுட்டேன். நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தச்சேன். ஃபஸ்ட்டு ரொம்ப டேமேஜாக இருந்தது. இப்போ மேட் போட்டிருக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக துடைக்க முடியுது. நாங்கள் ஏன் டைல்ஸ் போடாமல் மேட் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அது இன்னொரு தடவை வீடியோ பண்ணுறேன் ஃபுல்லு. இது ஃப்ரைடே ரொட்டீனால ஃப்ரைடே மட்டும் போடுறேன். பசங்க ரூமில் வந்து மேட் போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ இது இல்லை, இங்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கோம். இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஸோ அதனால் போடல. அப்புறம் ஏன் பசங்களோட ரூமில் மட்டும் போடலன்னு சொல்லி யாராச்சும் கேட்பீங்களே, ஸோ அதனாலவே நானே சொல்லிட்டேன். இப்படி தான் இருக்குது. ஆனால் கூடி சீக்கிரம் போட்டுருவோம். ரொம்ப வேர்த்துச்சு வீடு க்ளீன் பண்ணி முடித்தோடனே. சரி, தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். வந்து அபிஷேகம் பண்ணலான்னு பார்த்துருந்தேன். பட்டு ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. மாமாவுக்கு வந்து கையில் அடிபட்டுச்சு. ஸோ அதனால் அபிஷேகம் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. சரி, மாமா வேறு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு பூஜை மட்டும் முடிச்சுட்டேன். சிம்பிளாக பழம் வச்சு பூஜை முடிச்சுட்டேன். பூ வாங்கிட்டு வந்தார், கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டு அந்த செம்பருத்தி பூ நிறைய செடியில் விட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பறித்து சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டு நான் கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கினேன். ஃப்ரைடே நம்ம தலையில் ஃபஸ்ட்டு பூ இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ அதாவது கல்யாணம் ஆனவங்க ஃபஸ்ட்டு தலையில் பூ வைங்கோ, சாமிக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு தலையில் பூ வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு முளை வாங்கியிருந்தாலும் சாமி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நம்ம வச்சுக்கினாலும் போதும். சாமிக்கு பூ வைக்கும் போது வாசனை பூ தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால முல்லைப்பூ தான் கிடச்சிச்சு. மல்லி வச்சுருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் சம்மந்தி
அந்த மாதிரிலாம் வைக்கலாம். நம்ம வந்து நிறைய பேர் இந்த பூ வைக்குவீங்க, பிளாஸ்டிக்கு, அதெல்லாம் வைக்க வேண்டாம். தெரியாமல் நான் ஒரு தடவை பிளாஸ்டிக் பூ வச்சுட்டேன். எங்கள் ஆயா எங்கள் அம்மா அப்புறம் பாட்டி எல்லாம் திட்டினாங்க. அவாலாம் பிளாஸ்டிக் பூ எதுக்கு வைக்கிறீங்க, சுமங்கலி பூ பொண்ணுங்கள்லாம் பிளாஸ்டிக் பூ வைக்கக்கூடாது. சாரி, எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு இப்போது. அதனால தான் என்னால் பேச முடியல. கொஞ்ச நேரத்தில் கையெல்லாம் ரொம்ப ஷேக் ஆகிடுச்சு. மாமாவுக்கு வந்து கை கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அது பயந்துட்டேன். அதனால கையெல்லாம் உதறிச்சு, ரொம்ப வலியில் துடிச்சிட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து இந்தமாரி சொல்லியிருந்தேன். அதனால கொஞ்சம் வாய் திணறுது. இன்னும் நாஸ்டா வேறு பண்ணலையா, ரொம்ப டயர்டாகிறேன். அது வேறு ஆகிடுவேன். ரொம்ப டயர்டாயிடுச்சு. இது வந்து புளியோகரை பண்ணியிருந்தேன் டிஃபன் பசங்களுக்கு. அவங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். டைமு லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் நான் ஏஞ்சிக்க. ஸோ அதனால் அது முடிச்சுட்டேன். அது இருக்குது, நான் கொஞ்சம் அதை சாப்பிட்ருவேன். அப்புறம் மத்தியானத்துக்கு வேறு ஏதாச்சும். என்னோடய சேரீ பார்த்திங்கன்னா நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுதான் நான் வந்து போன 2022 வாங்கினது லக்ஷ்மிக்கு. இதுதான் வாங்கிட்டேன். சிம்பிளாக இருந்துச்சு. லக்ஷ்மிக்கு சரி போட்டிருந்தேன். ஸோ அதனால் இப்போ 2 தடவை 3 தடவை கட்டியிருக்கேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதெல்லாம் நான் அம்மா வச்சுருந்தாங்க, பிடிச்சி போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ப்ளவுஸும் அம்மா தான் தைச்சி கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வெயிட் லாஸில் அப்படி இப்படி இது பண்ணுறேன். ரொம்ப வேலையாக இருக்கிறதுனால வாய் ரொம்ப இதாவது. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன், அப்புறமா பேசுகிறேன். ஏன்னா புளியோகரை கொஞ்சம் போட்டு நானும் சாப்பிட்ருவேன். மாமாவுக்கு வந்து நேற்று நைட்டு கொஞ்சம் பிரியாணி மாரி செஞ்சுருந்தேன். நான் வந்து வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஓவராக ஆயில் அது இதுன்னு எதுவும் இருக்காது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால அது அன்ஹெல்த்தி கூட இல்லை, நல்லா ஹெல்த்தியாக தான் செய்வோம். கொஞ்சம் சிக்கன் போட்டு மட்டும் செஞ்சேன். அதனால அது இருந்துச்சு சொல்லிட்டு மாமா சாப்பிட்டுட்டாரு. வெளியில் இருக்கிற பிரியாணி தான் சாப்பிடக்கூடாது காலையில் நைட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஹோட்டலில் இதை சாப்பிடக்கூடாது, நம்ம வீட்டில் இதை சாப்பிட்லாம். நான் தான் அவ்வளோ இதுவாக போட்டு செய்ய மாட்டேன் சொல்லியிருந்தால ஆயிலெல்லாம். சரி, நான் வந்து புளியோகரை இருக்குது, அதை சாப்பிட்டுக்கிறேன். நான் காலையில் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை தான் செஞ்சேன். பட் நல்லாயிருக்கும், எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரேட் தான். ஏதாச்சும் இல்லைன்னா குயிக்காக ஒரு புளியோகரை பேக்கெட் வாங்கி நம்மகிட்ட இருக்கிற வேர்க்கடலை போட்டு ஃப்ரை பண்ணி லைட்டாக சாப்பிட்டோன்னா போதும். அப்போ தான் நம்ம கம்மியாக சாப்பிடுவோம். வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சுட்டோன்னா நிறைய சாப்பிட்ருவோம். அதுவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டுரும். நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சாப்பாடுன்னு சொல்லி. நான் மத்தியானத்துக்காக வந்து லன்ச் வந்து ஏதாச்சும் செய்கிறேன். ஸ்பெஷல் இல்லை, ஏதாச்சும் பருப்பு இருக்குது, அது ஏதாச்சும் போட்டு செஞ்சிடுவேன், சாப்பிட்டுடுவேன். இதில் வந்து கொஞ்சம் பிக்கல் போட்டுக்கலாம், ஊறுக்காய் போட்டுக்கிட்டா மாங்காய் ஊறுக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பேஸ்ட்டு மிளகாலாம் இங்கேயே வச்சுருவாங்கப்பா. இங்கே இருக்கு இல்லையா, ஜாடியில் தான் வச்சுருக்கோம் ஊறுக்காவை. ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம், வாங்கி செய்கிறதுக்கு பதிலாக நம்ம செஞ்சு வச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கலாம். ஐயோ, மேலெல்லாம் பூசுகிறேனே, ஃபுல்லாக எடுக்க முடியாது, மாட்டிக்கிச்சு. என்னோடய புளியோகரையில் வச்சுக்கிறேன். போகவே மாட்டேங்குது. போதும், இது இப்படியே மூடி வச்சிடலாம். மாங்காய் ஊறுக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அம்மா கொடுத்து அனுப்புனாங்க நேற்று பையன்கிட்ட. என்ன சொன்னாங்க, இது பேர் என்ன, வாயிலே வர மாட்டேங்குது, புதினா சட்னி. அப்பா காட் இட். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன்ப்பா. நான் சாப்பிட்றேன், அப்புறமா வந்து வேறு என்னென்ன பண்ணுற சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? ஃபேன் போட்டுக்கலாமா? அண்ட் அப்படியே டிவி போட்டுக்கலாம். நான் இப்படி விலாக் பண்ணுறது உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்தமாரி விலாக் பண்ணுறது பிடிக்குமா, இல்லை வேறு மாரி விலாக் பண்ணுறது பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே விலாக் பண்ணுறேன். டைமிங்கும் இருக்கிறது இல்லை, வச்சு சேவ் பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இதோட ஃபேவரட் சாங்கு. யாருக்கெல்லாம்
இந்த சாங் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா விஜய் சாங்கெல்லாம் கேட்டீங்க, எப்போவுமே நாங்கள் வந்து சாங் தான் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக் கேட்குறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் கேட்டுனே இருப்பேன் சாங்ஸு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வேறு அங்கேயே பார்த்துட்ருக்கேன், உங்களை பார்க்காம. சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது, கணேச வேலை. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு மதியானத்துக்கு லஞ்ச் செய்யும்போது கொஞ்சம் தான் இருக்க இருக்குது. சாமி ரூமுக்கெல்லாம் காமிச்சிட்டேன். அப்படியே லைட்டாக வந்து கொண்டு விட்டு வெளியிலலாம் இங்கெல்லாம் காமிச்சிட்டு ஹாலெல்லாம் அப்புறம் நான் ஷெட்டில் வச்சுருவேன். ஏன்னா நிதி இல்லை. நான் இது வெளியில் வச்சுறேன், எனக்கு ரொம்ப இதாகுது. கொஞ்சம் லைட் இது கொஞ்சம் லைட்டாக வச்சுது அப்படியே அங்கே வச்சு சவுண்ட் போட்டுட்டு அதான் சவுண்டு கேட்டுச்சு. அண்ட் இன்னொன்று இருக்குது, கொரியர் வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன். நான் வந்து லக்ஷ்மி உட்கார வைக்கிறேன் சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன் சாமிக்கு. டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன், சாமிக்குன்றதில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நான் வந்து சில ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சொன்னீங்களா, அதெல்லாம் வந்தது. அன்பாக்சிங் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டுட்டேன். ஓகே, அதை மட்டும் காமிக்கிறேன். இது ஒரு 4 பீஸு ஏதாச்சும் வைக்கலாம். இதுமாரி இது வந்து 12 ருபீஸ் 1 பீஸ், 12 ரூபா. 12 ருபீஸ்ன்றதுக்கு மினிமம் 4 ஆர்டர் சொன்னாங்க, அதனால 4 ஆர்டர் போட்டேன். இன்னொன்று லக்ஷ்மி பண்டிகைக்காக இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஃப்ளவர் லோட்டஸ். விளக்கு இதில் வந்து விளக்கு ஏற்றணும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வைலட் கலர்லேயே இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. வேறு கலர் பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸும் கம்மி தான், எவ்வளோன்னு தெரியல, வந்துட்டேனே. நான் இன்னொரு தடவை இது பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் இது வந்து நீம் இல்லை, சாரி, இது மணி பிளான்ட். மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, மணி செடி. பட் டெக்கரேஷன் தான் பண்ணலான்னு ஒன்று அங்கே பண்ணுவேன், இல்லை கிச்சனுக்கெல்லாம் அப்புறம் அங்கே எங்கேன்னு கூட டெக்கரேஷன் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், ஷார்ட்ஸில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். கொஞ்சம் வேலை இருக்குது சொல்கிறேன், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு டிசைன் ட்ரை லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது இதுவும் மினிமம் 6 நம்ம போட்டிருந்தாங்க. மினிமம் 6. 1 பீஸ் வந்து 6 ருபீஸ் இருந்துச்சு, ஆஃபரில் இருந்தது. ஒரு 10 o'clock ஆஃபரில் இருந்துச்சு, எல்லாம் போட்டுட்டேன். அண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது டெக்கரேஷன். நான் வந்து அது ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன், அரேஞ்ச் பண்ணும்போது அது ஒரு வீடியோ போடுறேன். நான் என்னோடய கபோர்டுக்காக வாங்கியிருந்தேன். கம்பல் எல்லாம் கொஞ்சம் வேறு வேறு இடத்துல இருக்குது, ஸ்டிக்கர்ஸ்லாம் வேறு இடத்துல இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் அழகாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கபோர்டுக்காக வாங்கினேன். அண்ட் இப்போ வந்து எல்லாம் மத்தியானம் டின்னர் இது பண்ண முடியல. நான் வந்து மத்தியானம் லஞ்சு செய்யலை, லஞ்ச் பண்ண முடியல. சரி, கடையிலேருந்து சமோசா அது வாங்கி சாப்பிட்டுட்டோம். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நான் டின்னர் மட்டும் தான் செய்கிறேன். லைட்டாக சிக்கன் குழம்பு கிரேவி மாரி பண்ணுறேன். சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சாப்பாடு, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நைட் டைம் லேட்டாக வருதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் போடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா வேலை ரொம்ப இருந்தது, அதையும் முடிச்சுட்டு வரது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. கண் எரியுது, அது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸோ அது கண் எரியுது. ஸோ நைட் ஆகிடுச்சு. நைட்டில் இது மட்டும் நான் சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸும் செஞ்சுட்டு லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி மாதிரி வச்சுட்டேன். இது ஒன்றும் இல்லை, தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஜஸ்ட் அப்படியே கிரேவிக்காக ஃப்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஓவராலாம் நான் செய்ய மாட்டேன், ரொம்ப ஓவர் மசாலா கூட போட மாட்டேன். ஜஸ்ட் லைக் கொஞ்சம் அப்படியே. நேற்று வாஷ் பண்ணி கொடுத்தாங்க அம்மா,
இதெல்லாம் கொஞ்சம் காயணும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருந்தேன், தொடிச்சிட்டு வச்சுருந்தேன். ஸோ காஞ்சிடுச்சு. இதை எடுத்து ஒரு பேக்கில் போட்டு மேலே எடுத்து வச்சுருவேன், அங்கே வச்சுருவேன். குழம்பு கூட்டிட்டேன். குழம்பு ஆயினோடனே சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டயர்டு, தலைவலி. ரொம்ப ஸ்பெக்ஸ் போட்டுன்னு இருந்தேன். தலைவலிக்காகவே மெயின் வாங்கினேன் நான். இது தலைவலி ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதை தான் போட்டிருந்தேன். பாருங்க எப்படி இருக்குது. இப்போ சரி வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜாஸ்தி போடல. அங்கே வேலை செய்யும்போது போட்டுகிட்டே இருக்கேன். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அது மட்டும் சாப்பிட்டு வாஷ் பண்ணேன். முடிஞ்சால் வாஷ் பண்ணேன். இப்போ டயர்டாக இருக்கும்போது விட்டுலாம் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்புறமா பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனு. சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ நைட் ஆகிடுச்சு, இப்போ தூங்கணும். எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்குவேன். நைட் ட்ரெஸ் தான் போட்டுட்டு தூங்கிடுவேன். இது என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன். எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலான்னு சொல்லி நீங்களே கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும். ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் கேட்டதுனால தான் நான் என்னோடய துப்பட்டா சாரீஸ் கலெக்ஷன் போட்டிருந்தேன். அது என்னோடய வீடியோவில் இருக்குது, அவங்க போய் பாருங்கள். அந்தமாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடுவேன் தான் சொல்லியிருந்தேன். இல்லைனா எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் டெய்லி விலாக்ஸாக போட்டுட்ருப்பேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய ஷாப்பிங் அது இதுன்னு எல்லாம் பண்ணுவேன். அண்ட் விநாயகர் சதுர்த்தி முடித்து நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் கூட காமிக்கிறேன். என்னோடய மேரேஜ் ஆல்பம் அதெல்லாம் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.